Hello everyone, welcome back to our channel. After long days visual video போட்டிருக்கேன். ஸோ இதில் காமிச்சிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதில் ஃபஸ்ட் ஐட்டம் என்னென்னு பார்த்துடலாம். இது ஒரு மல்டி பர்பஸ் வால் மவுண்டட் ஷெல்ஃப்னு சொல்லலாம். மொபைல் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஏசி ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மல்டி பர்பஸ் யூஸ்க்கு இது யூஸ் ஆகும். ஸோ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற பிக்சர் மாதிரி நீங்கள் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் 101 rupees. இதுவுமே காம்போ ஆஃபரில் ரொம்ப அஃபோர்டபுளில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ நான் எப்படி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வாலில் ஒட்டும் போது கொஞ்சம் வெயிட்டான ஃபோன் மொபைல் வச்சு பார்ப்போம். ஸோ இது நிற்குதா இல்லையா, இதோட ஸ்டெடினஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டோட ஃபோன் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம ஃபோனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுல்ல கீழே விழுந்தா, அதனால் எலி மாதிரி அவர் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவர் ஃபோன் எதுக்காக யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கும் அந்த பேக் கேஸு. ஸோ அது தாங்குதா இல்லையான்ட்டு அவரது வச்சு செக் பண்ணி பார்த்தேன். நல்லாவே ஹோல்ட் பண்ணிச்சு. இப்போ வரைக்கும் அது கீழே விழல, நல்லா ஸ்டிக் ஆகிருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் ஏசி ரிமோட்க்கு வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன். இன்னொரு பீஸ் நான் ரெஸ்ட் ரூமில் பேபியோட பேஸ்ட் அண்ட் ப்ரஷ் வச்சுக்க யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது, குவாலிட்டியுமே அது சூப்பராக இருக்குது. ஸோ செகண்ட் ஐட்டம் என்னென்னு பார்த்தோன்னா, இதுவுமே காம்போவில் வாங்கியிருந்தேன் ஒரு ஷெல்ஃப். இது நான் எதுக்காக வாங்கியிருந்தேன்னா கிச்சனில் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன். இதுவும் மல்டி பர்பஸ் யூஸ்க்காக தான். நீங்கள் கிச்சன், பாத்ரூம் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட குவாலிட்டி பற்றி பேசணுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் குவாலிட்டியில் வந்திருக்கு. 2 சைடு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது மேலே நம்ம ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம், சைடில் பாட்டில் அந்த மாதிரி டைப்ஸ் எல்லாமே அதில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் 372 rupees. இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு டவல் கூட நம்ம போட்டுக்கலாம், இல்லை டிஷ்யூ அந்த மாதிரி எதுனா ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸும் அதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது, இதோட குவாலிட்டி அண்டு 1 month ரிவ்யூ அந்த மாதிரி தனியாக போடலான்னு யோசிச்சுருக்கேன். பிகாஸ் இது தண்ணி பட்டா துரு பிடிக்குதா இல்லையான்ட்டு செக் பண்ணி பார்த்து தான் சொல்லணும். நான் இது கிச்சனில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே நம்ம டைல்ஸ் இல்லைனா வாலில் நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஹேங் பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி தான் என்னுடைய கிச்சனில் ஹேங் பண்ணியிருக்கேன். ஏன்னா சிங்க்கு பக்கத்தில் நம்ம அப்படியே கச்சன்னு வைக்க முடியாதுன்றதுக்காக தான் மெயினாக நான் இதை ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். எல்லாமே நான் அந்த ஒரே ஸ்டாண்டில் செட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நான் இப்படி தான் செட் பண்ணியிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் ஐட்டம் நம்பர் 3 என்னென்னு பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் வரும்போதே பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் டேமேஜஸாக இருந்துச்சு. பட் ப்ராடக்டில் எந்த டேமேஜஸுமே இல்லை, நல்லா கவர் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் ஒரு காம்போவில் வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் 384 rupees. 384 rupees அப்படின்னு நம்ம கேட்கும் போது ஏதோ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தோணும். பட் சிங்கிள் பீஸ் பார்த்திங்கன்னா 280 290 வருது. 380க்கு டபுள் செட் கிடைக்கணும் போது இது கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும். இது ஒரு ஸ்பேஸ் சேவிங் ப்ராடக்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இது நம்ம கிச்சன் கேபினெட், விண்டோஸ் அந்த மாதிரி டோர் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். கீழே மேலே செல்ஃபில் அசிங்கமாக இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே இதில் வச்சு செட் பண்ணிக்க முடியும். ஸோ நிஜமாகவே இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். இதில் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா பாட்டில், சீரம் பாட்டில், ஹேர் ஆயில் அண்ட் பவுடர்ஸ் அந்த மாதிரி செட் எல்லாமே நம்ம வச்சு ஹேங் பண்ணிடலாம். இதை நான் கிச்சனுக்காக வாங்கியிருந்தேன். அண்ட் இன்னொன்று என்னுடைய ஹாலில் இருக்க விண்டோலேயும் ஒன்று மாட்டிக்கிட்டேன். ஸோ விண்டோவில் ஹேங் பண்ணிவிட்டு விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ண முடியுமான்னு ஒரு செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அது எல்லாமே நல்லபடியாக இருந்துச்சு. ஸோ இதில் எந்த ப்ராடக்ட்டுமே டேமேஜஸோ இல்லை யூஸ்லெஸ் அந்த மாதிரி எதுவுமே தோணலை. நான் இதை எதுக்காக வாங்கியிருந்தேன்னா, கிச்சனில் இருக்க அந்த செல்ஃபில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே குட்டி இதில் வச்சுட்டோம்னா பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்குமே அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ஐட்டம் நம்பர் 4 என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
இந்த ப்ராடக்ட் வந்து நான் சர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தோணுச்சு. அதாவது விண்டோ க்ளீன் பண்ணுறது, சேர் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் வந்து ஒரு சோஃபா க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்மள வந்து ஒரு நார்மலான கிளாத்தை வந்து தண்ணியில் நனைச்சி துடைப்போம். ஸோ அப்போ கைக்கு வந்து அது அழுக்காகிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் கைக்கு எந்த ஒரு அழுக்கும் படாமல் தண்ணி படாமல் இந்த மாப் வந்து அழகாக துடைச்சி கொடுத்துரும். இதோட ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மி, ஜஸ்ட் 123 ருபீஸ் தான். என்னோட ப்ரஷ்ஷு வந்து டைப் பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் தான், கையில் தொட்டால் ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த மாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து நம்ம அழுத்தி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் லூஸாக ப்ரெஸ் பண்ணிட்டேன் போல். ஸோ அதனால் ஓப்பன் பண்ணும்போது அது லைட்டாக ஓப்பன் ஆன மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதோட டைப் என்னென்னா இதுதான், ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணியில் நினச்சி நீங்கள் தொடச்சிட்டு அகெயின் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே பிழிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஐட்டம் நம்பர் 5. இது வந்து ஒரு ஸ்பேட்டுலா செட்டு, ஒரு 12 பீஸ் செட்டு வந்து எனக்கு கிடச்சிருந்தது. இந்த ஸ்பேட்டுலா பற்றி சொல்லணும்னா மேலே வந்து சிலிக்கான், கீழே வந்து ஒரு சாஃப்ட் உட்டனில் ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்ல ஹீட் ரெசிஸ்டண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு ஷார்ட்டில் கொடுத்துருப்பேன், பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து 684 ருபீஸ். நான் எல்லா ப்ராடக்டோட டீட்டெயில்ஸுமே நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வாங்கிக்கோங்க. இந்த ஸ்பேட்டுலாஸ் பற்றி பேசணுன்னா ஒரு பேசிக்காக என்னென்னா வீட்டுக்கு தேவையோ அது எல்லாமே இருக்குது. எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா விஸ்க்கு, அப்புறம் டாங்ஸ் அண்ட் அந்த நூடுல்ஸ் ஹோல்டர் அதெல்லாமே வந்து புதுசாக இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கியிருந்தேன். நான்ஸ்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த சிலிக்கான் ஸ்பேட்டுலாஸ் இருக்கே அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. லாஸ்ட் ஐட்டம் நம்பர் 6. இது வந்து ஒரு காம்போவில் பேக் ஆஃப் 5க்கு இந்த ஸ்க்ரப்பர்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்க்ரப்பர் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு கிளாத் மாதிரி இருக்கும். இது கூட வந்து ஒரு க்ளீனிங் ப்ரஷ்ஷுமே கொடுத்துருந்தாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். 70 ருபீஸ்க்கு 5 பீஸ் வந்திருந்தது. ரொம்பவே சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. இந்த ஸ்க்ரப்பர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப்லலாம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அழுத்தி பிடிச்சி ஒரு பாத்திரம் விளக்கும் போது நம்ம கைக்கு வந்து எந்த டேமேஜஸுமே கிடையாது. பார்க்க சாஃப்டாக இருந்தாலுமே நல்லபடியாக அழுக்கு போகுது, அதுதான் அங்கே மெயின் கேட்டகரி. அண்டு இதுவே நம்ம ரெகுலர் ஸ்க்ரப்பாக இருந்ததுன்னா யூஸ் பண்ண இந்த மாதிரி ஆகிடும். கையிலையும் குத்தி பிளட்டெல்லாம் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ எனக்குமே அந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் விளாக்ஸ் வீடியோஸுமே இருக்குது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.